தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த டிவியின் மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் போகும் முன்பதாக நாம் இருந்த இடத்திலே நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே நீர் பேசும், நீர் ஆசீர்வதியும். நீர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவரே ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று நாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பிசாசின் கிரியைகளின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை பிசாசு கொண்டு வந்திருக்கிற அந்த கட்டியின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் துக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் தோல்விகளை சந்தித்து அடிக்கடி தோல்விகள், அடிக்கடி வேதனைகள், அடிக்கடி எல்லா விதத்திலும் போராட்டத்தில் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். எனக்கு ஏன் நன்மை நடக்கல, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் நான் என்ன பாவம் செய்தேன்? இது ஒவ்வொரு சிலருடைய வாழ்க்கையில அந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் வேதனை. நானும் ஆண்டவரிடத்துல நானும் ஜெபிக்கிறேன், நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், இந்த வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி அநேக புலம்பிக் கொண்டு இருக்கிறதே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல ஊழியத்தின் பாதையில் நான் சந்தித்து வருகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க என்பதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் உண்மை. சில அற்புதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு காரணம் என்ன? நம் காரணத்தை தேடல. ஆனா எப்படியாவது நமக்கு ஒரு அற்புதங்கள், நமக்கு ஒரு நன்மைகள் நம்முடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்கள் மத்தியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க நினைக்கிறீங்க. அது தவறு அல்ல. வியாதி வந்துடக்கூடாது, மரண போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதத்துல போராடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அதைத்தான் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நீங்க சில நன்மைகளை பெற்றும் ஆண்டவரை நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால தேவன் உங்களை பார்க்க உங்களுடைய சிந்தைகளை என்ன செய்றார்? கவனிக்கிறார். நீங்கள் மறந்துட்டீங்க. வேதத்துல நீங்கள் அநேக இடத்துல பார்க்கலாம், நீங்கள் என்னை மறந்து விட்டீங்க என்றுதான் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு வாலிப நாட்களில, வாலிப பிரயாயத்துல, ஒருவேளை நீங்கள் திருமணம் முடிந்த பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில, இல்ல நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்க இடத்துல, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிசினஸ் பண்ற இடத்துல யாரோ ஒருவர் நிமித்தம் இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, இயேசுவை அறிவித்திருக்கிறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கட்டி இருந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை, எனக்கு இந்த கட்டியை மறைய வைக்க செய்யும், நான் உமக்காக நான் ஊழியம்
செய்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை, ஒரு உடன்படிக்கை நீங்கள் பண்ணிருக்கிறீங்க. ஆனால் நீங்க அதை மறந்துட்டீங்க. அதனால சில சோதனைகள், சில வேதனைகள் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்து வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். வாசிங்கள். வேத பைபிளை நீங்கள் வைத்திருந்தீங்கள் என்றால், ஒருவேளை இந்த டிவியின் முன்பதாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பைபிள் வைத்திருந்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 50ஆம் அதிகாரத்துல அங்கே 15வது வசனத்தை பாருங்கள். நல்ல அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா நீங்க அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீங்கள் அப்படித்தான், நீங்கள் கடன் பிரச்சனையில, நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய தொழில நீங்கள் என்ன செய்வீங்க, கடன் பட்டு விட்டீங்க. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஒரு பொருத்தனையாக ஆண்டவரிடத்துல ஒரு ஊழியக்காரன் மூலமாக இயேசுவை நீங்கள் அறிந்து நீங்கள் என்ன செய்துட்டீங்க, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டீங்க. கடன் பிரச்சனைகள் அடைந்து விட்டது, வியாதிகள் மறைந்து விட்டது, உங்களிடத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றிட்டார். அதனால அந்த வசனம் சொல்ல, ஆபத்து காலத்தில், ஏதோ ஒரு ஆபத்து நிமித்தம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆண்டவரை நோக்கி கதறினீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த வந்தே வசனத்துல கொஞ்சம் கவனிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஆபீத்தின் சங்கீதத்தின் மூலமாக அங்கே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு சரீர சுகத்தையும் ஆத்தும சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை நீங்கள் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆனால் நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒருவேளை நீங்கள் வாலிப நாட்களில நீங்கள் பாவத்துக்குள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். உங்க சிந்தையில பாவம் இருந்திருக்கலாம், உங்க கண்கள்ல பாவம் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்தை எனக்கு மேற்கொள்ள முடியவில்லை, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். உங்களுக்குள்ள சரீரத்தின் இருக்கிற அந்த ஊரல் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை தந்தா நான் என்ன செஞ்சிருவேன், உடனே நான் ஆண்டவருக்கு எதையாவது நான் செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய விவசாயத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கையின் பிரயாசங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டீங்க, விட்டு விலகிட்டீங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறது, இனி என்னை மகிமைப்படுத்துவாய், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆத்துமாவை நோக்கினாலும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தால், எனக்கு இந்த மாதிரி இருந்தேன், நான் இந்த இயேசுவை நோக்கி இயேசுவிடத்துல கேட்க சொன்னாங்க, இந்த நபர் மூலமாக, இந்த ஊழியக்காரங்கள் மூலமாக ஆண்டவரே நேசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுடைய குடும்பத்துல ஒரு வாழ்க்கையை மாற்றுவது தேவன் இயேசு என்கின்ற ஒரு தெய்வத்தை அறிவித்து அந்த சொன்னது நிமித்தம் நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. குழந்தை இல்ல, எனக்கு ஆண்டவர் எனக்கு குழந்தைய தாரும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டது நிமித்தம் நீங்க அந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்களா? ஒருவேளை நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், ஒருவேளை நான் ஊழியத்தை தாங்குவேன், நான் ஆண்டவருக்கென்ற ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டு அந்த நன்மையை பெற்ற நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து விட்டீங்க, மறந்துட்டீங்க. வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் தெளிவாய் அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை நீ மறந்தனால் நான் உன் பிள்ளையை நான் மறப்பேன், நான் உன் பிள்ளையை நான் மறப்பேன், நீ என்னை மறந்த நான் உன் பிள்ளையை மறப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் எதை மறந்தீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் நடக்கலையே, நான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், எல்லாம் தட்டி தட்டி போய்விட்டது. ஆனால் எனக்கு திருமணம் கோடினா, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்தா, நான் ஆண்டவருக்கு என்று நான் ஒரு நாளாவது நான் ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் அறிந்து அதை நீங்கள் அறிவித்தீர்களா? யோசித்து பாருங்கள். அதனால சில நேரத்துல நீம் அறியாத சில நேரங்களில நாம் வேதம் ஆதியில் இருந்த அன்பை நீங்கள் இழந்தீங்க.
எல்லாவற்றிற்கும் எனக்கு ஒரு ஐஸ்வர்யங்கள் வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும், என் குடும்பத்துல எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை எனக்கு தாரும் என்று சொல்லி நீ வாஞ்சையோடு கேட்கின்ற ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொண்டல்ல. நீ பெற்றுக்கொண்டதை நீ தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் சொல்லுகிறது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் அங்கே உங்களை விசுவாசிக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மற்றவரிடத்தில் என்னுடைய சொல்லுவாய் என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு காரியம்! உடனே என்ன செய்திருவோம் பாருங்க. ஊழியத்தை நான் ஒப்பு கொடுத்திருப்பீங்க, வாலிப நாட்கள்ல ஒப்பு கொடுத்திருப்பீங்க. திருமணம் முடிந்த உடனே உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு நிமித்தம் எப்படி நம்ம உழைக்காம எப்படி ஊழியம் செய்வது, என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது? அன்னைக்கு நான் சொன்ன பிரதர், நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு திருமணம் நடத்தினாரு. ஆனா நான் வேலை செய்தாத்தான் எனக்கு முடியும், நான் ஏதாவது முடியும் ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்க உள்ளத்துல நீங்க பின்வாங்கி விட்டீங்க. யோசித்து பாருங்க. நீ ஊழியத்தை நேசிக்க, ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒரு நாள் நானும் என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் என்னை வாலிப நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு தெரிந்து கொண்டார். நானும் ஒரு மரண பிடியில இருந்துதான் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு ஆண்டவருக்காக நான் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தந்தார். எனக்கும் திருமணம் நடந்தது. ஊழியத்திற்கு அநேக நெருக்கடி, ஊழியம் செய்வதற்கு தடைகள், ஊழியம் செய்ய முடியல. என் தாய் கூட கேட்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் நீ பைபிளை தூக்கி கொண்டே அலையிறியே, எப்படி உனக்கு சாப்பிட முடியும்? நீ உழைக்கணும், நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை என்ன செய்வாங்க, கன்வெர்ட் பண்ணாங்க. நான் வேதனைப்பட்டேன். திருமணம் முடிந்த நாள்ல கொஞ்ச நாள் நான் ஊழியத்திற்கே போக முடியல. சில நெருக்கடி வந்தது. சில நெருக்கடியில எனக்கு ரொம்ப நெருக்கடி வந்தது. நான் மனிதர்களை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். ஒருவேளை எங்க மாமா வீட்டுல உதவி செஞ்சிருவாங்க, அங்கே செஞ்சிருவாங்க. நான் கடன் பிரச்சனை, ஏன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விவசாயத்தில் ரொம்ப இறங்கி விட்டேன். விவசாயம், அது வேணும் இது வேணும், மாடு எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணும், நான் இந்த ஊர்ல வாழணும்னு சொல்லி, என் குடும்பத்திற்கு வேணும்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஓடுனேன். எனக்கு அவ்வளவு நெருக்கடி. சிலருங்க என்னுடைய மனைவிட்ட கூட சொல்லியிருக்கிறாங்க, ஊழியத்துக்கு விட்டேன்னா அவ்வளவுதான், குடும்பம் போச்சு. ஆனா இந்த நான் மரணப்படியில் இருக்கும் பொழுது என்னுடைய தாய், என்னுடைய எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கென்று நான் என்ன செஞ்சிருந்தேன், ஒப்படைக்கிறேன். கடவுளுக்குன்னு என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தா நான் கடவுளுக்கு நான் என்ன செய்யறேன், ஊழியம் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் அது மறந்ததுனால சில அடிகள், சில நிந்தைகள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகளை சந்திக்க கர்த்தர் அனுமதிக்கிறார். அதே போலதான் நீங்க என்ன செஞ்சீங்க, ஆண்டவரிடத்துல ஒரு ஆபத்து நேரத்துல நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு நீங்க மரண படுக்கையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நடக்க முடியாம இருந்தேன் பிரதர், ஆண்டவர் என்னை நடக்க செய்தார். எழுந்து நடந்தீங்கல்ல. ஆனா நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் ஆண்டவரிடத்துல எதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்புருவானீங்களோ நீங்க என்ன செய்யணும், கடவுளுக்கு அதை செய்யணும். ஆனா அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம், விலகுறதுனால நம்மளை தொடர்ந்து வருகிற சில காரியங்கள் அதை என்ன செய்யும், நெருக்கி போடும். அதனால நீங்க கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. அதுல இருந்து நம்ம என்ன செய்ய வேணும், ஆண்டவருக்கும் நமக்கும், இயேசுவே நான் எனக்கு செய்த நன்மைக்கு நான் உமக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் முறையிடும் பொழுது ஆண்டவருக்கு சில காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அந்த காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். பாருங்க, இன்றைக்கு அதே போல ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்திலிருந்து நான் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல இருந்து ஒரு மனுஷனை அங்கே பார்க்க போகிறோம். அந்த மனுஷனை பாருங்க, அவனும் ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி என்ன செய்யற, ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு அற்புதம் செய்கிறார். வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு அங்கே
கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர் பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்தான். அவர்கள் கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த வசனத்திலே பேதுரு என்கின்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அங்கு அவன் மீன் பிடிக்கும் பொழுது அவனுக்கு அகப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு, அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். செய்த உடனே ஆண்டவர் அங்கே 19வது வசனத்துல பாருங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மனுஷன் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர்கள் ஆண்டவரை பின் சென்றிருக்கிறோம்? கொஞ்சம் நாம் யோசிக்க நாம் என்ன செய்யறோம்? கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்க யோசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார். வறட்சியான காலத்திலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்தி வந்த தேவன். ஒரு நாள் உங்களை பசியில வருந்து விடாமல் உங்களை பசிக்கு ஆகாரங்களை உண்ணும் உடையும் கொடுத்து தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தார்ல, நீங்க அறிந்து கொள்ளுங்க. இங்கே பேதுரு என்ன செய்யறாரு, உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த படகு அந்த நேரத்தில் அது எவ்வளவோ தெரியாது. அந்த வலைகளை அது முதல்ல முடக்கி என்ன செஞ்சிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. ஒருவேளை அவர்களுக்கு மனைவி இருந்திருக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவருடைய சகோதரன் எல்லாரும் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வாங்க, நான் உங்களை என்ன செய்வேன், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். மனிதர்களை என்ன செய்யணும், நீங்க மீன் பிடிக்கிற வேண்டாம், நீங்க மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவன் என்ன செஞ்சானா, அந்த வலையை போட்டு விட்டு படகை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த காரியத்தை போல் நாம் விட்டு வந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் வாலிபர்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் திருமணமானவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மரண பிடியிலிருந்து, ஒருவேளை வியாதியிலிருந்து, பக்கவாத வியாதியிலிருந்து நீங்கள் மனம் மாறி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் திருமணமாகின உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நீங்கள் பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியத்தோடு இருந்திருக்கலாம். இப்ப பின்வாங்கி விட்டீர்கள். உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நினைத்து பின்வாங்கியிருக்கலாம். பேதுரு என்கின்ற மனிதன் அவன் பின்வாங்கவும் இல்லை. அவன் என்ன செய்றான், இயேசுவை என்ன செய்றான், வருகிறான். அவர் மாத்திரமல்ல, 21வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் அவ்விட விட்டு போகையில் வேற 2 சகோதரனுமாகிய செல்வோவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரனும் யோவானும் தங்கள் தகப்பன் செபோவினுடைய படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்களும் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு எத்தனை பேர்கள் நம்முடைய தாயின் தகப்பனார்களை விட்டு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை பின்னோக்கி போயிருக்கிறோம்? பெற்றவங்க என்ன செய்வாங்க, நல்லா யோசித்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை மறந்தா நான் உன் பிள்ளையை நான் மறப்பேன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு திருமணமான உடனே குழந்தை இல்லை, எனக்கு ஆண்டவர் எனக்கு குழந்தை தாரு, என் மகனை உமக்கென்று நான் ஊழியத்திற்கு நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்புக்கொண்டுட்டீங்க. ஒருவேளை நீங்க வாலிபனா இருக்கும் பொழுது, அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்றீங்க, ஆண்டவரை பின்வாங்கி விட்டீங்க. ஆனால் இந்த மனிதர்களை போல
இந்த இப்போ நம்ம வாசித்தது போல பேதுருவும் அவளோடு இருந்த சகோதரர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விட்டு அந்த 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 இடத்தை விட்டு, தகப்பனை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். நீங்களும் நானும். அதனால தான் சில வேதனைகள், வருத்தங்கள், தோல்விகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய இன்றைக்கு அதுதான் அது நீங்கள் உணர்ந்துவதற்காக இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார். இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இயேசுவிடத்தில் நீங்கள் ஒப்புரவான போல நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது பாருங்க, தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரிடத்துல நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அப்பொழுது உன் சந்ததி மேல் சந்ததி உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? அப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். அதே போல நாம் பின்வாங்கி இருக்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது நீ எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்காக நீ ஊழியத்திற்கு வா, நீதான் தேவை. ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் தேவை. ஒருவேளை நீங்கள் திமிருவாத மாதிரி ரொம்ப இதா இருக்கிறேன், கரடு முரடா நான் பேசுவேன், ஆண்டவரே நான் எப்படி நான் ஊழியம் செய்வேன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? மோசையை பாருங்க, அவன் திக்குவாயா இருந்தா ஆண்டவரை என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய போகிறேன். உங்களை கொண்டுதான் நான் விடுதலை கொடுக்க போகிறேன். அநேகருக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். நீங்கள் வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் செபிக்கலாமா? நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நான் இதை ஒப்பு கொடுத்தேன், நான் என்ன செய்ய போறேன், இனிமே நான் அதை செய்ய போகிறேன், நான் ஊழியத்தை தாங்க போகிறேன், நீ சொன்னபடி நீ எனக்கு அற்புதம் செய்தீரே, அதன்படி நான் என்ன செய்ய போறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன் சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரை நான் உணர்ந்த ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சோதனை நான் அறிந்து கொண்டேன், இந்த செய்தியின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு குழந்தை தந்தீரே, ஆண்டவரே நன்றி ராஜா, குழந்தை தந்தீர், அதை நான் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நான் அதை மறந்து விட்டேன் அப்பா. இப்பொழுது நான் என் பிள்ளையை நான் ஆண்டவருக்கென்று உமர்க்கென்று நான் ஊழியம் செய்வதற்கு நான் போன் சொல்லுவேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது அந்த மரண கட்டுகள், பெல்லி சூனிய கட்டுகள், அதனால உனக்குள்ள இருக்கிற தோல்விகள் ஆண்டவர் இன்றைக்கு நீக்குகிறார். நீ ஒப்புக்கொண்டு எப்படி நீ உணர்ந்து ஆண்டவரிடத்தின்று நீ ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த எழுந்து வா. ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நான் என் மனைவியை, என் பிள்ளைகளை நான் எப்படி பார்ப்பது? எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தது உண்மைதான். ஆனால் நான் ஊழியத்திற்கு வந்தா நான் காணிக்கை கேட்க முடியாதே, நான் காணிக்கையை நான் விரும்ப முடியாதே. ஆண்டவர் எனக்கு ஃப்ரீயா எனக்கு தந்தார், நான் ஃப்ரீயா கொடுக்கணும், வேத வசனம் சொல்லியிருக்கிறதே, நான் எப்படி நான் என் குடும்பத்தை நான் பார்க்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா மகளே? நீ படுத்த படுக்கையா இருந்த நான் உன்னை மீட்டு கொண்டேனே. இன்றைக்கு நீ எனக்காக எழுந்து வா. ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். எதை நோக்கி நீ கொண்டிருக்கிற உன் இருதயத்துல நீ அதை நினைத்து கொண்டிருக்கிற, எனக்கு வருமானம் இல்லையே, நான் என்ன செய்வது, நான் வேதனைப்படுகிறேனே, என் பிள்ளைக்கு நான் படிப்புக்கு நான் என்ன செய்வது, நான் வேலை பார்த்தாத்தானே நான் செய்ய முடியும், ஆனால் வேலை பார்த்தா நான் உனக்கு ஊழியம் செய்ய முடியாது, உனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற முடியலையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு நீ கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதை நோக்கி, ஆண்டவர் நீ என்னை நோக்கி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஒருவேளை எனக்கு இந்த அற்புதம் செஞ்சா நான் கால்நடையா கூட நான் அற்புதம் ஊழியத்துக்கு செய்வேன் என்று சொல்லி எண்ணுகிறீங்களா? இப்பொழுது இந்த ஜெபத்துல பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். எஸ், எனக்கு ஒரு அற்புதம் இருந்தா எனக்கு தெரிஞ்ச நபர் ஒரு ஆத்துமாவனால் நான் சந்திச்சு சொல்லுவேனே, எனக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த டிவியின் முன்பதாக இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வீணான காரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன்.
ஆண்டவரே, நான் வீணான காரியத்தை நான் பேச மாட்டேன், நான் உண்மையே நான் பேசுவேன். கர்த்தரை நான் எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னது போல, ஆண்டவரை நான் எப்பொழுதும் உம்மை துதிச்சு கொண்டே இருப்பேன்பா. என்னை படுக்கையிலிருந்து எழுப்புங்கப்பா, என் படுக்கையிலிருந்து எழுப்புங்கப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறையா? ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு இந்த அற்புதம் இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற உங்களுக்குள், உங்க வீட்டுக்குள்ள இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. எழுந்த நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாளை அல்ல, இன்றைக்கு இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சந்தேகப்படாதே, ஆண்டவரிடத்தில் நீ ஒப்புக்கொடு. எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என் தலைவலி நீங்கவே இல்லை, வேதனை எண்ணிக்கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம். என் கண்கள் ஆண்டவரே, என் கண்கள் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரே பழுதற்று போனவே இருக்கு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உன் கண்களை இப்பொழுது தெளிவாக்குவார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவனுடைய கால்கள் ஆண்டவரே, கால்களுக்குள்ள நரம்புகளுக்குள்ள பக்கவாதத்தை போல வந்தது, அப்படியே நின்று போச்சு. ஆனால் நடக்க முடியல, தாவி நடக்கிறது போல தோணுது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நரம்புகளுக்குள்ள இப்பொழுது அந்த ஆண்டவருடைய வல்லம் இறங்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.